ஒருத்தர் மிஸ்ஸிங்னு யார் சொன்னா? வந்துட்டாங்க பாருங்க உங்களுக்காக. Kala 40 years of celebration. Title sponsor G Square Housing, India's largest real estate developer, powered by GT Holidays, South India's #1 travel brand. Daily, taste the daily. ஆச்சி கொழுக்கட்டை மாவு, கொழுக்கட்டை அச்சு கேட்டு வாங்குங்கள். Supported by Sri Kriti Boutique, Ishwar Medical Foundation, Food Partner, நம்ம வீட்டு கல்யாணம் Catering. Even by SKLS Galaxy Mall Productions and the crew. You are a very good dancer, sir. நான் பார்த்து பயங்கரமா வியந்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சார். உண்மையிலேயே எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது. அப்படியே ஆடணும்னு நினச்சா கூட நான் பண்ணுற ரோல்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ரஃப் ரோல்ஸாக இருக்கிறதுனால அது டான்ஸ் ஆடணும்னு தோணாது. ஸ்ட்ரிக்டான டைமில் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. யாருமே எதுவுமே செய்ய முடியாது, பேச முடியாது. ஆடினா ஆடி தான் ஆகணும், நில்லுனா நின்று தான் ஆகணும். நாங்கள் ஏதோ எல்கேஜி ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கும் எங்களுக்கு. இந்தியாவிலேயே முதலாக ஸ்டார் நைட் பண்ணது நாங்கள் தான். அன்னைக்கு பாப்புலர் இருக்க எல்லா ஹீரோயின்ஸையும் கூப்பிட்டு போய் பிரசாந்த் வந்து 45 டான்ஸ் ஆட வைப்பாங்க. அதுக்கு உறுதுணையாக இருந்து பண்ண வச்சது மாஸ்டர். காலையில் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாப்பல, உங்களுக்கெல்லாம் என்னப்பா இறக்கமே இல்லையா? அகனே வான்னு சொல்லிட்டு அது ஆக்சுவலாக அப்பா வரதா இல்லை கடைசி வரைக்கும். சடனாக மாஸ்டர் திரும்பி பார்த்தா அப்பா அங்கே சைடில் நின்று வாங்க சொல்லி இழுத்து விட்டேன். மாஸ்டர் கேட்பாங்க, பிரசாந்த் ஆடியன்ஸில் இருக்கிற யார் கூட ஆடணும்? ஒல்லியாக ஒரு பொண்ணு வேணும், ஒல்லியாக ஒரு பொண்ணு வரும். அப்புறம் யார் வேணும்? கொஞ்சம் குஸ்தியாக ஒரு பொண்ணு. அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பட்டம் கொடுக்கலாமா? நடன கலை அரசைன்னு நான் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்குறேன். G Square 7 Hill City, South India's largest township, coming soon at Koipudur, Coimbatore. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Daily, taste daily, taste the daily. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். எனக்கு வந்து ரொம்ப நேரமா ரொம்ப அழகாவும் ஸ்டைலாவும் கெத்தாவும் 2 பேர் இருக்காங்க. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு மூத்தவர் நான் வந்துட்டு கூப்பிட்டுறேன்க்கா. ஏன்னா அவரோட சாதனைகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ வி வுட் லைக் டு கால் டைரக்டர் தியாகராஜன் சார். ப்ளீஸ் கம் டு திஸ். சார், ஃபஸ்ட்டு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும்னு இருக்கேன் சார். யூ ஆர் அ versatile ஆக்டர். எனக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நேரில் இதான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். அண்ட் இதை தாண்டி யூ ஆர் அ வெரி குட் டான்சர் சார். நான் பார்த்து பயங்கரமாக வியந்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சார். பை ஹார்ட் நான் சொல்கிறேன் சார். சும்மா இல்லை, எனக்கெல்லாம் நிறைய டான்ஸ் இவங்களை பார்த்து கற்றுருக்கேன். தான் சார், அதெல்லாம் தாண்டி நான் ஒரு மேடையில் உங்களை பார்க்கும்போது சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான் சார். த மோஸ்ட் ஸ்டைலிஷ், த மோஸ்ட் ஸ்வாகெஸ்ட் இன் தமிழ் சினிமா அப்படின்னா ஃபார் எவர் நெவர் அது எங்கள் தியாகராஜன் சார் தான். அவருக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துட்டு லெட்ஸ் பிகின். சார், a few words from you for Kala 40 please. எல்லாருக்கும் வணக்கம். இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். உண்மையிலேயே எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது சார். அப்படியே ஆடணும்னு நினச்சா கூட நான் பண்ணுற ரோல்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ரஃப் ரோல்ஸாக இருக்கிறதுனால அது டான்ஸ் ஆடணும்னு தோணாது. வேறு வழி இல்லாமல் சில படங்களில் டான்ஸ் ஆடி இருக்கேன். இன்றைக்கி கலா மாஸ்டர் 40 ஒரு சினிமா உலகத்துக்கே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு நடன கலைஞராக இருந்து ஒரு குடும்ப தலைவியாகி அவங்க ஃபேமிலியில் 7 சிஸ்டர்ஸ் இல்லையா மாஸ்டர்? 7 சிஸ்டர்ஸ்க்குமே அவங்க வந்து வழிகாட்டியாக இருந்து அவங்களெல்லாம் படிக்க வச்சு எல்லாம் பண்ணி அந்த குடும்பத்துக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுட்டவங்க. கலை உலகத்துக்கு மட்டும் இல்லை, குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, இந்த நடனக்கலையை கற்றுக்கிறதுக்காக அவங்க வந்து கிளாஸஸ் எல்லாம் ஆரம்பித்து நிறைய பேரை உருவாக்கி டான்ஸ் யூனியனில் வந்து மெம்பர் ஆக்கி பண்ணவங்க. நானும் பிரசாந்தும் கலா மாஸ்டரோட ஐ திங்க் 1999 26 இயர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்தியாவிலேயே முதலாக ஸ்டார் நைட் பண்ணது நாங்கள் தான். அது வந்து அதில் வந்து எப்படின்னா மாஸ்டர் நீங்கள் கொஞ்சம் மேலே வரணும். நாங்கள் வந்து சிங்கப்பூர், மலேசியா, கனடா, ஸ்ரீலங்கா, லண்டன் எல்லாம் ஷோ பண்ணோம். இப்போது எங்கள் ஷோவில் வந்து இந்தியாவில் முதல்ல பண்ணான்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, ஸ்டேஜில் வந்து
அன்னைக்கு பாப்புலர் இருக்க எல்லா ஹீரோயின்ஸையும் கூப்பிட்டு போய் பிரசாந்த் வந்து 45 டான்ஸ் ஆடுவாப்பில். 45 டான்ஸ் 4 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளே ஆடுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு ஒரு ஸ்டாமினா வேணும். அதுக்கு உறுதுணையாக இருந்து பண்ண வச்சது மாஸ்டர். இப்போ ஒரு சாங் பண்ணால் கூட ஒரு 3 நாள் ரிஹர்சல் பண்ணுவாங்க, கம்போஸ் பண்ணுவாங்க. ஆனால் அப்போ ஒரு 30 டான்ஸர்ஸை கூப்பிட்டு போய் ஒரு சாங்குக்குமே அவங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் செட்டு மாறும். இதை கம்போஸ் பண்ணி எல்லாரையும் ஆட வச்சு அப்போது நாங்கள் வந்து மனிஷா கொய்ராலா, இஷா கோபிகர், ரோஜா, குஷ்பு, தேவயானி எல்லா ஷோலையும் இருக்கும். தேவயானி, அப்புறம் ரம்பா, சிவலக்ஷ்மி, மோகினி, சிம்ரன், இது மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு போய் அவங்க ஒவ்வொருத்தரும் அது 7 Wonders சாங்கை நாங்கள் வந்து 7 ஹீரோயின்ஸை வச்சு கம்போஸ் பண்ணியிருப்பாங்க மாஸ்டர். ஜீன்ஸில் இருக்க 7 Wonders சாங் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் நாங்கள் வந்து ஸ்டேஜில் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். இப்போ பிரசாந்த் வந்து மாஸ்டர் கேட்பாங்க, பிரசாந்த் இன்றைக்கி நீங்கள் ஆடியன்ஸில் இருக்கிற யார் கூட ஆடணும்னு. உடனே அவர் சொல்லுவார், இன்றைக்கி பிறந்த நாள் இருந்த யாராக இருந்தால் கூப்பிடுங்கன்னு. பிறந்த நாள் இருக்கவங்களாம் கூப்பிடுவாங்க. அவங்க பாஸ்போர்ட்டு இல்லை ஐடென்டிட்டியை செக் பண்ணி மேலே வர சொல்லி அவங்களோட பிரசாந்த் டான்ஸ் ஆடுவார். அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுப்பாங்க. அப்புறம் வேறு யார் வேணும், ஒல்லியாக ஒரு பொண்ணு வேணும்னு, ஒல்லியாக ஒரு பொண்ணு வரும். அப்புறம் யார் வேணும், கொஞ்சம் புஷ்டியாக ஒரு பொண்ணு. அது மாதிரி அவர் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அவர் கோட்டை கட்டி போடுறது, இதெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் ஸ்டேஜ்லேயே மழை பெய்ய வைக்கிற மாதிரி சில விஷயங்கள் மலேசியாவில் பண்ணணும். லண்டனில் நாங்கள் ஷோ பண்ணும்போது கூட நிறைய காமெடியன்ஸ் இருப்பாங்க. வடிவேல் வந்திருக்காரு, அம்பிகா, சின்னி, சார்லி, அப்புறம் லைவ் ஆர்கெஸ்ட்ரா இருக்கும். தேவா மாஸ்டருடைய தேவா மியூசிக்கோட லைவ் ஆர்கெஸ்ட்ரா ஸ்டேஜில் இருக்கும். சிங்கர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. எஸ்பிபி, சரண், நிறைய சிங்கர்ஸ். அதாவது லைவாக ஸ்டேஜில் பாடி அதை ஆடி நாங்கள் பண்ணதெல்லாம் பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஷோ. இன்றைக்கி நினச்சாலும் 26 years ஆஃப் ட்ராவல். மாஸ்டர் வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர். இப்போ நாங்கள் ரீசெண்டாக பண்ண அந்தகன் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு கலா மாஸ்டர் ஒரு காரணம்னா சாங்ஸ் எல்லாம் அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. அதில் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு கலை உலகத்துக்கு தன்னை தியாகம் செஞ்சுக்கிட்ட மாஸ்டருக்கு நான் மரியாதை பண்ணோம். அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு பட்டம் கொடுக்கலாமா? நடன கலை அரசின்னு நான் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்குறேன். நமது நடன கலை அரசிக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. சத்தம் பத்தவே பத்தாது, நல்ல கைத்தட்டுங்க. இனிமே அவருக்கு படத்தில் டைட்டில் போடும்போது நடன கலை அரசி கலா மாஸ்டர்னு போடணும். இது என்னுடைய ரிக்வெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த மாதிரி யாரும் பட்டம் கொடுத்ததில்லை தியாகராஜன் சார். ஏன்னா அவர் கையிலேருந்து தான் நான் அந்த மாதிரி ஸ்டார் நைட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதே அதுதான். அது மாதிரி பிரசாந்த் மாதிரி ஒரு நல்ல டான்ஸரை பார்க்க முடியாது. ஸ்டேஜில் சார் சொன்ன மாதிரி 45 songs 4 hours டான்ஸ் பண்ணாங்க. அதில் எல்லாருமே ரம்பா, தேவயானி, குஷ்பு, அதை வந்து ரெக்கார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்டார் நைட்டுன்னு அப்படின்னு ஒரு இந்தியாலேயே ஸ்டார் நைட் ஆரம்பிச்சது தியாகராஜன் சார் அண்ட் பிரசாந்த் சார். ஒரே நாளில் போயிட்டு ஸ்டேஜெல்லாம் போய் பார்த்துட்டு ஓடி சாயங்காலம் வந்து அதோடைய கஷ்டம் இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்குன்னா அதை நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அது வந்து கிரெடிட் கோஸ் டு யூ சார். அது இப்போ நடிகர் சங்கத்துக்கு ஒரு ஷோ பண்ணும்போது ஒரு இன்சிடென்ட் சொல்லணும் உங்களுக்கு. ஸ்டேஜில் எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. மலேசியாவில் நடக்குது பெரிய ஷோ. எல்லா ஸ்டாரும் வந்திருந்தாங்க. அன்னைக்கு கமல் வந்திருந்தார், ரஜினி வந்திருந்தார், நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தராக வந்துகிட்டே இருந்தாங்க. நீங்கள் திடீர்னு பிரசாந்தை கூப்பிட்டீங்க. பிரசாந்த் ஆட ஆரம்பித்தோன்னா அது அரங்கம் அலண்டுது பாருங்க. அவ்வளோ மலேசியா ஆடியன்ஸே ஒரே பயங்கரம். பிரசாந்தை வந்து 45 சாங் விடாமல் இன்னைக்கு காலையில் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாப்பல, உங்களுக்கெல்லாம் என்னப்பா இறக்கமே இல்லையா? 45 சாங் என்ன ஸ்டேஜில் ஆட வச்சு. அதில் வந்து சங்கமம்ல ஒரு பாட்டு இருக்கு, மலை துளி மலை துளி மனசு. ஸோ அதில் வந்து அதில் வந்து ஒரு அப்பா விஸ்வநாதன் சார் பாடுவார். அதில் வந்து தியாகராஜன் சார் என்ட்ரி கொடுப்பாரு ஸ்டேஜில். மை காட், அங்கே இருக்கிற 10,000 ஆடியன்ஸ் அப்படியே அழுதுட்டாங்க. ஏன்னா சன் அண்ட் ஃபாதர் டான்ஸ் பண்ணுறதை பார்த்துட்டு அப்படியே
ஸோ நீ சொன்னது கரெக்டு தான். ஏன்னா அவர் அந்த டைமில் ஆடினார் அந்த ஸ்டேஜில், பயங்கரமாக இருந்தது, எல்லாருமே கண் கலங்கிட்டாங்க அதில். பிரசாந்த் சார், இந்த நேரத்தில் ஃபியூ வேர்ட்ஸ். வந்திருக்கோம் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். 40 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில் அது ஒரு தனி சாதனை. அது நிறைய பேருக்கு கிடைக்காது. எப்படி வந்தது, எங்கேருந்து ஆரம்பித்தாங்கன்னு சொல்கிறதோட நிறைய இன்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. எனக்கு க்ளோஸ் டு மை ஹார்ட் விச் இஸ் வெரி பர்சனல் இஸ் அப்பா சொன்ன மாதிரி அந்த ஸ்டேஜ் ஷோ தான். நான் மாஸோட நிறைய சாங்ஸ் பண்ணியிருக்கேன். வருவாங்க, வித்தின் செகண்ட்ஸில் வந்து கம்போஸ் பண்ணிட்டு போவாங்க. பட் அந்த ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் எங்களுக்கு டைம் வந்து ஒரு 1 month தான் இருக்கும் ரிஹர்சல். மேக்ஸிமம் ஒரு 1 month டைமில் 1 month டைமில் வந்து நியர்லி அரவுண்ட் ஒரு 45 songs to 50 songs. மாஸ்டர் என்னென்னா அந்த ஒரு சாங் பண்ணுவாங்க, கம்போஸ் பண்ணுவாங்க, அடுத்த சாங் போயிடுவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 2 songs கம்போஸ் பண்ணுவாங்க. பட் அந்த என்டையர் ஷோக்கு சக்ஸஸ் வந்து மாஸ்டர் மட்டும் இல்லை, கூட என் கூட டான்ஸ் ஆன டான்சஸ் பாய் சைடில் சொல்லணுன்னா ரைட் ஃப்ரம் பாலா, பிரேம், ரமேஷ், சாண்டிலேருந்து நிறைய பேர் இருக்காங்க. பாய்ஸ் உங்கள் பேரை வந்தாலும் சாரி, பட் பாலா நீங்களாம் வந்து கூட இருக்கும்போது சச் அ சப்போர்ட். அதே மாதிரி இன்னொன்று கேர்ள்ஸில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், சாந்தி, ரேகா, பாப்பி, சுஜா, காயு, மகா, கீகி, இது மாதிரி ஒரு என்டையர் டீம் வி ஆல் பார்த்து டெய்லி வந்து ஒரு சாங் கற்றுக்கிட்டு அந்த நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு 2 song 3 song ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் ஒரு 4வது சாங் ப்ராக்டிஸ். ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 2 song ஆட் ஆகிட்டே இருக்கும் எங்களுக்கு. பட் யாருமே ஒருத்தர் கூட ஒரு என்னது இது ஏன் இது டயர்ஸ் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ஜாலியாக இருந்தோம், ஒரு ஃபேமிலியாக இருந்தோம். அண்ட் இதுக்கு எல்லாமே வந்து டீம் ஃபார்ம் ஆகிட்டு நம்ம வந்து எந்த வென்யூ போகிறோமோ, அது ஸ்ரீலங்கா இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், மலேசியா இருக்கட்டும், அங்கே லேண்ட் ஆனதும் அங்கே திரும்பி அங்கே லோக்கல் டான்சர்ஸ் அவங்கள ட்ரெயின் பண்ணுறது. மறுபடியும் பிரேமும் பாபுவும் இங்கேருந்து சிங்கப்பூர் போயிருந்தாங்க, ஒரு 1.5 hour தங்கினாங்க. நம்ம இதெல்லாம் ஜாலியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேறு. பட் பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டு போனது, பாஸ்போர்ட்டும் தொலைச்சாரு. பட் அங்கே போயிட்டு அங்கே லோக்கல் டான்சர்ஸை ட்ரெயின் பண்ணி அந்த ஷோக்கு சக்ஸஸ் ஆன காரணம் வந்து இன்னொன்று இவங்களோட பெரிய சப்போர்ட். இவங்க மட்டும் இல்லாமல் எங்கள் கூட இருந்த காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட், அது ஆனந்தா இருக்கட்டும், அந்த என்டையர் டீம், அதுலேருந்து கூட வந்து நிம்மி மேடமும் அவங்க மெயினாக அவங்கெல்லாம் பேக்ரவுண்டு, அதாவது எல்லாம் நான் சொன்னது எல்லாமே வந்து கேமராக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் வந்து நிம்மி அக்கான்னுவேன். ஓகே, அவங்க வந்து கூட ஒரு பெரிய சப்போர்ட்டாக. எப்படி சப்போர்ட்னா, இந்த சாங் நாங்கள் டான்ஸ் ஆடிட்டு முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் டான்ஸஸ் வந்து ட்ரெஸ் மாற்றணும் சார், ட்ரெஸ் எடுத்து வைக்கணும், அடுத்தது உடனே உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த சேஞ்ச் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது நடந்துட்டு இருக்கும்போது அடுத்தது உங்கள் லோக்கல் செட்டு, அந்த லோக்கல் ஆர்கனைசர்ஸ், அந்த லோக்கல் எங்களை சப்போர்ட் பண்ண எல்லாருமே. இந்த சக்ஸஸுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து என் கூட ஆடின எல்லா ஹீரோயின்ஸுமே. தேங்க்யூ ஸோ மச் தேவியானி, தேங்க்யூ ஸோ மச் ரம்பா, தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி வாஸ் பீன் பார்ட் ஆஃப் இட். இந்த சக்ஸஸ் வந்து நான் கிடையாது, இட்ஸ் ஆல்வேஸ் பார்ட் ஆஃப் ஆல் ஆஃப் யூ டுகெதர். பட் இது எல்லாருமே வந்து அதாவது அப்பா வந்து ஒரு விஷன் பண்ணார், அவர் ஷோ எதுவுமே செட் பண்ணார், பிளான் பண்ணார். இது எல்லாமே கூட வந்து அதை ஒன்றா ஆக்கி அதை நடத்துறதுக்கு வந்து வி நீட் அ ஜென்ரல். அது கரெக்டான மாஸ்டர் ஆள் வந்து மாஸ்டர் தான். ஸ்ட்ரிக்டான டைமில் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, யாருமே எதுவுமே செய்ய முடியாது, பேச முடியாது, ஆடினா ஆடி தான் ஆகணும், நில்லுனா நின்று தான் ஆகணும். நாங்கள் ஏதோ எல்கேஜி ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கும் எங்களுக்கு. போய் நிற்போன்னு மாஸ்டர் சொல்லுவாங்க. அங்கே லொக்கேஷன் போனதை பார்த்தா ஸ்டெப்ஸே மாறும் எங்களுக்கு. சரி, அண்ணா ஸ்டேஜ் தகுந்த மாதிரி மாற்றுவாங்க, அங்கேயும் திரும்பி மாற்றி அங்கேயும் வந்து திரும்பி என்ன பண்ணலாம், எது இப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ மாஸ்டர் ஒன்று சொன்னாங்க, மலேசியா நாங்கள் நடத்தும் போது இந்த பாட்டில் வந்து மகனே வான்னு சொல்லிட்டு, அது ஆக்சுவலாக அப்பா வரதா இல்லை கடைசி வரைக்கும். சடனாக மாஸ்டர் திரும்பி பார்த்தா அப்பா அங்கே சைடில் நின்று தான் வாங்க சொல்லி இழுத்து விட்டாங்க. அது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து ஒரு ப்ரெஷியஸ் மூமெண்ட் என்ன, ஃபர்ஸ்ட் டைம் சீங் மை ஃபாதர் இந்த ஸ்டேஜ். அண்ட் அந்த சாங் வந்து 2 ஃபாதருக்கு சொன்ன ஒரு சாங், அது வந்து இட் வாஸ் ரியலி வெரி எனக்கு ஆக்சுவலாக ரியலி இன் டியர்ஸ் அந்த டைமில். ஃபர்ஸ்ட் டைம் சீங் மை டேட், அவரும் ஜாலியாக ஆடிட்டு இருந்தாரா. ஓகே, இட் வாஸ் நைஸ். அண்ட் எல்லாரும் வந்து இதை ஸ்டாக் அப் இண்டஸ்ட்ரி, சாங்ஸ், ஷூட்டிங்ஸ் பற்றி பேசுவாங்க. நான் இது வந்து ஐ வாண்ட் டு ஷேர் வாட் ஹேப்பன் இன் ஸ்டார் நைட். கஷ்டப்பட்டு மாஸ்டர் வந்து என்றைக்குமே வந்து ஷி ஆல் ட்ரீட் எவ்ரி ஒன் வித் ரெஸ்பெக்ட். எல்லாருக்குமே வந்து ஒரு அழகாக வந்து ஷி நோஸ் ஹவு டு ஹேண்டில் பீப்புள். எல்லாரும் அழகாக ஹேண்டில் பண்ணி ஸ்டார் நைட்ஸ் எல்லாமே சக்ஸஸ் பண்ண காரணம், மெயின் காரணம் வந்து மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர்ஜி ஃபார் மேக்கிங் சச் அ வண்டர்ஃபுல் ஷோஸ் வித் அஸ் அண்ட் வண்டர்ஃபுல் மெமரிஸ் வித் அஸ். The memories are precious ன்னு சொல்லுவாங்க. அண்ட் மாஸ்டர் ஆல்வேஸ் பார்ட் ஆஃப் மீ அண்ட் மை ஃபேமிலி. ஒரு பக்கம் நாங்கள் வந்து இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுலேருந்து, அண்ட் அதே மாதிரி எங்கள் அப்பா பற்றி சொல்லணுன்னா, அந்த ஷோ நடக்கும்போது
எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாரு. டான்ஸர்ஸ் ஆர்டிஸ்ட் தனித்தனி பார்க்க மாட்டார். ஷோ முடிஞ்சு நம்ம பார்த்து மறுநாள் வந்து எல்லாருக்கும் பஸ் போட்டு ஓகே ரவுண்ட் அடிச்சுட்டு வா ஷாப்பிங் போ. இல்லை டான்சர்ஸ்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து 7 ஸ்டாரில் தான் தங்குவாங்க. டான்சர்ஸ்க்கு தனி ஹோட்டலே கிடையாது. எல்லாருக்கும் தேவிக்கு தெரியும், எல்லாருக்கும் ஒரே ஸ்டார் 7 ஸ்டாரில் எல்லாரும் டான்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே அது பெரிய விஷயம், அது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் அண்ட் எஸ்பெஷலி கலா மாஸ்டர். நீங்கள் கலக்குன்னு கலக்கிட்டுருக்கீங்க, கிழிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் ஒவ்வொரு விஷயம் பண்ணும் போது அது ஒரு ட்ரேட்மார்க்காக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டார்ட், லாங் வே டு கோ அண்ட் யூ வில் கோ கிரேட்டர் மைல்ஸ் மாஸ்டர். வாழ்த்துக்கு வயசு இல்லை, ஆனால் வணங்குகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பாய்ஸ், தேங்க்யூ கேர்ள்ஸ். இந்த ஷோவில் அழகாக போகிற காரணம் 1-2 பேர் இருக்காங்க. அது மெயினாக நம்ம விக்கி அண்ட் அர்ச்சனா மேடம். எந்த ஒரு ஷோக்கு போனாலும் அந்த ஷோ கலகலன்னு கொண்டாந்து அந்த என்டையர் ஃபீல் அது கொண்டு போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். டாக் பேக்லேயும் வாங்கணும், பேசணும். ஆமாம் சார், அந்த பிரச்சனை இருக்கே. அவங்களுக்கும் தெரியுமா சார்? உங்களை பார்த்துட்டு இருக்கேன்ல, அவ்வளோதான். பட் அது அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரையும் வந்து அந்த அன்பு அந்த பண்போட பார்க்கும்போது தேங்க்யூ கைஸ். இந்த ஷோ நடக்கிற காரணம் முக்கியமாக சினி உலகம், அதோட சிஇஓ உட்காந்துருக்காரு. உங்கள் டீமும் உங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப they're doing a fantastic job, sir, and doing a great work. The entire team of Cine Ulagam, I wish you the best. You guys have rocked the show. Congratulations. கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சதுல இன்னும் ஒருத்தர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 5 நிமிஷத்துல ஹெல்ப் பண்ண G2 அவங்களுக்கு நான் ரொம்ப 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 நன்றி கடன் பண்றேன். ஒரு சின்ன ஒரு வேர்ட் 10 மினிட்ஸ்ல வந்து டைட்டில் ஸ்பான்சரா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் பாலா சார், தேங்க்யூ ஸோ மச். கலா 40 நடத்த வந்த சினி உலகம் டீமுக்கும் சினி உலகம் சிஇஓக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். கலா 40 வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி இன்றைக்கி வந்து நடன கலை அரசி கலா மாஸ்டர் அவங்க அடுத்தது கலா 50 சந்திப்போம். நன்றி, வணக்கம். திரு சுரேஷ் அவர்கள், the founder of Sangeeta Hotels, to please join us on stage. நடன கலை அரசி கலா அவர்களுக்காக சங்கீதா ஹோட்டல்ஸின் சார்பாக the founder திரு சுரேஷ் அவர்களின் அன்பான கௌரவம். செவன் வண்டர்ஸ்ன்னு ஷோ சொல்லிட்டீங்க சார். 45 dances in 4 hours சொல்லிட்டீங்க. எல்லாரும் பேரும் சொல்லிட்டீங்க. எல்லாருக்கும் தேங்க்யூலாம் சொல்கிறீங்க. அப்போல்லாம் எங்களை கூட்டிகிட்டு போனீங்களா சார்? இப்போ நன்றி சொல்கிறீங்களே, நிக்கிக்கு எனக்கு ஒரு சீட்டு போட்டிங்களா, ஒரு டிக்கெட் போட்டிங்களா? நீங்கள் போடலை. அதை நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். அதனால் கலா மாஸ்டர் நீங்களே உங்களுடைய தேவதைகளை மேடைக்கு கூப்பிட்டுட்டீங்கன்னா அவங்க வந்துருவாங்க. தேவயானி. எஸ், தேவயானி மேம், மீனா மேம் வாங்க, ரமா மேம் வாங்க. ரெடிங்களா? ஒருத்தர் மிஸ்ஸிங்னு யார் சொன்னா? வந்துட்டாங்க பாருங்க உங்களுக்காக ரோஜா மேம். தமிழ் சினிமா ரசிகர்களே, this is a treat for you. Ready? Let's go. கொண்ட சிறுதேவி இருக்கா கொண்டு நடமாடும் நீதான் என்ன அதிசயமே. உலகில் ஏழல்ல அதிசயங்கள் வாய் பேசும் பூவே நீ எட்டாவது அதிசயமே. வான் மிதக்கும் முன் கண்கள், தேன் பறிக்கும் கண்ணங்கள், பால் குடிக்கும் மதரங்கள் அதிசயமே. நங்கை கொண்ட வீரர்கள் அதிசயமே. நகம் என்ற கிரீடம் அதிசயமே. அசையும் வளைவுகள் அதிசயமே. கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம்.
Thank you. அதாவது ஹிஸ்டரி ரீக்ரியேட்டட்கா. எஸ், ஒரு சகாப்தமும் இவ்வளவு அழகாக மீண்டும் ஒரு மேடையில ரீக்ரியேட் பண்ணணும்னா அது கண்டிப்பாக நம்மளுடைய நடன கலை அரசி கலாவுடைய 40 இயர்ஸ் செலிப்ரேஷன்ல மட்டும் தான் நடக்கும். பிரசாந்த் சார், thank you so much to our 7 wonders. மனமார்ந்த நன்றிகள். Thank you. We love you. சார், நான் உண்மையாவே 7 வண்டர்ஸ் எல்லாம் பார்த்ததே இல்ல சார். இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் வண்டரே நான் பார்க்கறேன் சார். அதுவும் இத்தனை அழகிகள் கூட நீங்க வந்துட்டு ஆடி இருக்கீங்க. வேற லெவல். இனிமே நான் வந்துட்டு கெசெட்ல போயிட்டு பிரசாந்த்னு என் பேரை மாத்த போறேன். நிக்கி இல்ல, ப்ளீஸ் கால் மீ பிரசாந்த். பட் இங்க நடக்கிற விஷயங்களை எனக்கு 2 கண்கள் இங்க பாக்குறதா இல்ல தியாகராஜன் சார் முகத்துல இருக்கிற சந்தோஷம், அதாவது கண்டிப்பா அந்த ஸ்டார் நைட்டோட ஞாபகங்கள் அத்தனை மீண்டும் வந்தது. We hope to have something like that very soon. But again, thank you so much, lovely ladies, and thank you Prashant sir. Thank you so much. நன்றி சார். பிரசாந்த் சார், நிறைய பெண்கள் வந்துட்டு லவ் யூ சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் சொல்றேன் சார், லவ் யூ சார். சார், உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது, ஜாக்கிரதையா சார். நான் நல்லா பையன் தான் சார். நிக்கி, நீங்க எல்லாருக்குமே வந்து ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மேம் இல்ல மேம், உங்களுக்கு மட்டும் தான் சொல்றேன் ஐ லவ் யூ. இல்ல, நான் வந்ததுல இருந்து பாக்குறேன். ராதா ரவி சாருக்கு சொன்னீங்க, தியாகராஜன் சாருக்கு சொன்னீங்க, பிரசாந்த்க்கு சொல்றீங்க. மேம், காதல் வந்துட்டு எதுக்கு மேம் பூட்டி வைக்கணும்? காதல் வந்து கொடுக்கலாமே மேம். என்ன சார் தியாகராஜன் சார், கரெக்ட் தானே? என்ன மட்டும் சார் எல்லாருக்கும் கொடுக்குறாரு, கொஞ்சம் ஓவராவே கொடுக்குறாரு, அப்படி கண்ட்ரோல் பண்றாரு. ஆர்மேகவா அவானா சார், வாடா சார். போதும் சார், தேங்க் யூ சார். அம்மா வந்து மோஸ்ட் கைண்ட், மோஸ்ட் கேரிங், மோஸ்ட் கிவிங் பர்சன். எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க எனக்காக. ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. நான் இங்கே பாட G-Square 7 Hill City, South India's largest township, coming soon at Koipudur, Coimbatore. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Taste the daily. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.